ஹாய் யுவர்ஸ், நான் உங்கள் ரேகா குக்கிங் சேனல் ரேகா பேசுகிறேங்க. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ரெசிபி மரவள்ளிக்கிழங்கு வடைங்க. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரேகா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிழங்கு, பெரிய கிழங்கு 2 கிழங்குங்க, கேரட் ஒரு கட்டையில் இது போல் நல்லா சீவி எடுத்தாச்சுங்க. அரிசி, இட்லி அரிசிங்க 2 டம்ளரு, 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சு. 3 பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. 15 வரமிளகாய், 3 கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கி எடுத்தாச்சு. பூண்டு ஒரு 15 பல் பூண்டுங்க, அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி எடுத்தாச்சு. 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூனு ஜீரகம், தேவைக்கேற்ப உப்புங்க. அரிசியை 3 முறை களைஞ்சி எடுத்தாச்சுங்க. அதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இதோட நம்ம வரமிளகாய் சேர்த்துடலாம், பூண்டு, சோம்பு, இதோட கல்லுப்புங்க தேவைக்கேற்ப. இதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. பாருங்கள், இது போல் நல்லா கெட்டியாக இருக்கணும். இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இது போல் நல்லா கல் மாதிரி இருக்கணும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. குறப்பாக அரைச்சிங்கனாக்கா நம்ம வடை போடக்குள்ள அரிசி வெள்ளை வெள்ளையாக தெரியும். இப்போ நம்ம அரிசி அரைச்ச அதே ஜாரில் கிழங்கையும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாதி பாதியாக போட்டுக்கோங்க, ரொம்ப நிறையா போட்டிங்கன்னா அரைப்படாது. கிழங்கையும் நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. மீதி இருக்கிற கிழங்கையும் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும், 2 பங்கு கிழங்கு மாவுனா 1 பங்கு அரிசி மாவு போட்டுக்கணும். இதோட நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, வெங்காயம். கிழங்கு வடைக்கு வெங்காயம் அதிகமாக இருந்தால் தாங்க நல்லா டேஸ்டாக இருக்கும். வெங்காயம் சேர்த்து இருந்தாலும் தப்பு இல்லை. இப்போ இதெல்லாம் நம்ம ஒன்றா போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். உப்பு நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, நம்ம தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு பாருங்க, கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க, உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம கடைசியாக இது மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு பிடிச்சிக்கலாம். நான் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் பிடிக்கிறேங்க. நம்ம வானிலையில் எண்ணெய் எடுத்தாச்சுங்க. எண்ணெய் நல்லா சூடேறிக்கிச்சு, எண்ணெய் காஞ்சிக்கிச்சுங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்க உருண்டைய இது போல தட்டி இப்படி போட்டுக்கலாம். நம்ம மரவள்ளி கிழங்குல நிறைய டிஷ்ஷு செய்யலாங்க. நம்ம அரிசி போட்டு இது மாதிரி வடை சுடக்குள்ள அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க, அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வடை நல்லா வெந்துருச்சுங்க, கொதி அடங்கிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். நம்ம கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இது சூடாக சாப்பிட்றதோட அடுத்த நாள் நல்லா ஆறி சாப்பிடக்குள்ள செம்ம டேஸ்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கூடவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.